அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கே தெரியாமல் பல சிந்தனைகள், பல எண்ணங்கள், பல செயல்கள் திரும்ப திரும்ப நினைவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச செயல் கூட செய்ய முடியாமல் பல டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருது. அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்து மனசுலையும் ஓடிட்டு தான் இருக்கும். அப்போ நம்மளை எப்படி நம்ம தயார் பண்ணிக்கணும், நம்மளை எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அறிவு சின்ன வயசுலேருந்து ஒரு 3 வயசில் பார்த்தது கூட நம்ம மனசில் இன்றைக்கி கேட்டாலும் சொல்ல முடியும். 3 வயசு 4 வயசில் நடந்த நிகழ்வு கூட இன்றைக்கி நம்ம மனசில் இருக்கும். ஏன்னா நம்ம மனசு மிகப்பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர். இதில் எதுவுமே டெலீட் பண்ண முடியாது. இதுதான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் அப்படின்னா. உங்களோட அறிவு தான் நம்ம மனசை இயக்கும். அப்போ அந்த அறிவு எதுக்கு நம்ம செலவழிக்கிறோமோ அதுதான் டிசீஸை கொடுக்குதா, டெவலப்மெண்ட்டை கொடுக்குதாங்கிறது இருக்குது. அப்போ பெரும்பாலும் நம்ம எல்லா தகவலுமே எல்லாத்துக்குமே தெரியும். யாருக்குமே தெரியாத தகவல் எதுவுமே இல்லை. இப்போ நிறைய மீடியாக்களில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பர்களில் கேட்குறோம், இல்லை தகவல் பரிமாறிக்கிறோம், எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் செயல்படுத்துறதுல அப்படிலாம் நோட் பண்ண மாதிரி தான் இத்தனை தடைகள் இருக்கிறப்ப தான் நம்ம தெரிஞ்சதும் கூட சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். இதுதான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம். இதுதான் வாழ்க்கை சிக்கல்னு சொல்கிறோம், வாழ்க்கை அழுத்தம்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. இந்த அழுத்தத்துக்குள்ளே போகிறப்ப தான் தெரிஞ்சதும் கூட செய்ய முடியாமல் சிக்கிறப்ப தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிடும், நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வந்துடுது. இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட அறிவின் பதிவின் செயலின்படி நம்ம இயங்கிட்டு இருக்கிறப்ப அது மைனஸாக ப்ளஸ்ஸான தெரியாமல் பல சிக்கலில் சிக்கிக்கிறோம். பெரும்பாலும் பாருங்கள், எல்லா தகவலும் தெரிஞ்சவங்க தான் ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்போ நம்மளோட எண்ணங்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் முறைப்படுத்துவதற்கு உளவியல் வழிகாட்டுதல் ஒரு தேவையாகவும் இருக்குது. நம்ம நினைக்கிறது சரியாக தப்பான சரி பண்ணிக்கணும், நினச்சதை சரியாக இருந்தால் டெவலப் பண்ணணும், டெவலப் ஆகிட்டோம்னா அதற்கும் மேலே வளர்ச்சி நோக்கி எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. இதைத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் மேம்படுவதற்கும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.